எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ராகு கேது 2025 மே மாதம் 18ஆம் தேதியை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துக்கும் ராகுவும் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆயிட்டாங்க. ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்து பாருங்க ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு. அடுத்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026. ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. இந்த 1.5 ஆண்டுகள் இந்த ராகுவும் கேதுவும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க? ஏன்னா இந்த ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ஜென்ம சனியில இந்த ராகு கேது பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்க பலம் தான். ஏன்னா இதனால் வரைக்கும் ராசிக்குள்ள ராகு ஜென்ம ராகு அப்படின்ற அமைப்புல தேவையற்ற குழப்பங்களையும் மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தடைகளையும் கண்டிப்பாக கொடுத்திருப்பார். சரிங்களா? எதெடுத்தாலும் ஒரு பிரச்சனை. அதுவும் கடந்த ஒரு 6 மாத காலங்களாவே பாத்தீங்கன்னா ராகு சனி, அதுக்கப்புறம் ராகு சூரியன், அதுக்கப்புறம் ராகு சுக்கரனுடைய ஆதிக்கங்கள் ராசிக்குள்ள இருந்துச்சு. கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி பிரச்சனையில சிக்க வச்சிருக்கும் இந்த ராகுவும் கேதுவும். சரிங்களா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்திருக்க ஒரு சிறப்பான நிலை நிறைய பேருக்கு இருந்திருக்காது. செலவுகள் விரயங்கள் சார்ந்த தான் சற்று அதிகமாக இருந்திருக்கும். அதுவும் வீண் செலவுலாம் இருந்திருக்கும். முக்கியமான செலவாக கூட இருந்திருக்காது, வீண் செலவாக தான் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க ஒரு சிலர். அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா காதல் அப்படின்ற பெயர்ல நிறைய ஏமாற்றங்கள் சார்ந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்கும்? நிச்சயமா நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதாவது 7.5 சனியில ஒரு பிளஸ் அப்படின்னா அது இதுதான். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேதுங்க. கேது 6ல இருக்கிறது நல்லது, ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்குங்க, முன்னேற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்குங்க. சரிங்களா? இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், போராட்டங்கள் ஓரளவுக்கு சரி செய்வார். ஏன்னா முழுமையா இங்க தீராது. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம். ஏன்னா ஒரு ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா தற்போது சிம்ம ராசியில பிறந்தவங்களும் சரி, மீனத்துல பிறந்தவங்களும் சரி அதிகமான கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுல ரேவதியில பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி பகுதிக்கு பிறகு, அதாவது ஆல்மோஸ்ட் டிசம்பருடைய எண்டுக்கு பிறகுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அதிகமா. ஸோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கொடுத்த காசு வசூலாக்கும். 2வது, கடன் பிரச்சனைகள் வெளியே வரத்துக்கான சில வாய்ப்புகளை இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் தீரக்கூடிய அமைப்புகளை இவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை மெல்ல மெல்ல சரி செய்வார். சரிங்களா? அதே மாதிரி எதிராளிகள் தொல்லைகள் இருக்கின்ற பட்சத்துல அது தற்போது மெல்ல மெல்ல விலகும். ஆனா முழுமையா தீராது. எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60% 70% சரியாகுங்க. முழுமையா ஒரு பிரச்சனை உங்களை விட்டு விலகுமானா கண்டிப்பா கிடையாதுங்க. ஆனா நன்மைகள் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி வேலை ரீதியாக பாத்தீங்கன்னா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இருக்காதுங்க. ஸ்ட்ரெஸ் பெருசா இருக்காதுங்க. ஓரளவுக்கு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகின்ற சில தன்மைகளை இது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளலாம். அப்ராட் போறதுக்கு சரியான ஒரு வாய்ப்புகள் தற்போது கிடைக்கும். நல்லபடியா பயன்படுத்திங்க. பெஸ்ட். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பூர்வீகத்துல இருக்கிறத விட பூர்வீகத்தை விட்டு வெளியே போறது சிறப்புங்க. ஒரே ஊர்ல ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அந்த தாக்கம், ஒரு பிரச்சனை அப்படி குடும்ப வாழ்க்கையில சற்று அதிகமாக இருக்கும். மற்றவர்களுக்கு குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? ஆனா இதோடைய சதவிகிதம்ன்றது நம்ம பார்க்கணும், வேரியேஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சனி ராசிக்குள்ள இருக்கும் போது எதுலையுமே ஒரு மெத்தனை போக்க கொடுப்பார், ஒரு தடையை கொடுப்பார், ஒரு தாமதத்தை கொடுப்பார். எதை எடுத்தாலும் ஒரு டிலே அப்படின்றது இருக்கும். ஆனா அதை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. அதுதான் ஒரு பிளஸ். ஏன்னா இங்க ஜெயிப்பீங்களா ஜெயிக்க மாட்டீங்களான்னு தான் கேள்வி. அப்ப ஜெயிப்பீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. ஆனா ஒரு பிரச்சனை, ஒரு தடை, ஒரு தாமதங்கள் தாண்டி அதை தாண்டி விடாமுயற்சியோடு நீங்க போராடும் போது உறுதியாக நீங்க ஜெயிக்கலாங்க. சரிங்களா? 2வது, நல்ல செலவுகள், நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க. வீடு, மனை, வாகனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு வண்டி வாகனத்தை அமைச்சுக்கிறது, அல்லது படிப்பு, கல்விக்காக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்டுள்ள திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக, அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக, அல்லது தங்க நகைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க செலவு செய்வீங்க. சரிங்களா? நல்ல செலவுகள் கண்டிப்பாக உண்டு. அந்த செலவானது சேவிங்ஸா இருக்கும்.
ஒரு எதிர்கால தேவைக்கான ஒரு சேவிங்ஸ் அந்த செலவானது உறுதியாக இருக்கும். எதிர்காலத்துல நீங்க செய்கின்ற செலவு எதிர்காலத்துல உங்களுக்கு உறுதியாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வேலை இல்லாதவங்களுக்கு தற்போது ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்குங்க. சரிங்களா? ஆனா திருப்தியான வேலையா அப்படின்றது இல்ல. ஆனா வேலை கண்டிப்பா கிடைக்கும். இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் மீனத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்குங்க. அதுவும் ரேவதியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இருக்கும். ஏதோ ஒரு அரைச்ச மாவையே திரும்ப திரும்ப அரைச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். சில பேர் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் வேலை மாற்றம் பெரும்பாலும் செய்யாம இருக்கிறது சிறப்பு. எங்க இருக்கீங்களோ அப்படியே இருந்துக்குங்க. அப்படி செய்யற மாரி இருந்தீங்கன்னா, சொந்த ஊர்லயே செய்யாதீங்க. இருக்கிற இடத்துலயே செய்யாதீங்க. வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த இடத்துல வேலைக்காக முயற்சி பண்றது சிறப்பா இருக்கும். அது ஒண்ணு தான் ப்ளஸ். ஒரே இடத்துல சொந்த ஊர்லயே நீங்க வந்து இருக்கிற அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, திரும்ப இன்னொரு கம்பெனி சென்னையிலேயே தேடாதீங்க. சரிங்களா? ஒண்ணு பெங்களூர் சைட்ல தேடுங்க, இல்ல ஹைதராபாத் சைட்ல தேடுங்க. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாச்சும் கண்ட்ரில தேடுங்க. சரிங்களா? அப்படி தேடினா மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம வேலை செய்யற இடத்துல ஓரளவுக்கு நல்லாவே மூவ் ஆன் பண்ண முடியும். ஒரே ஊர்லயே நீங்க தேடும்போது அது பிரச்சனைய தான் கொடுக்கும். 2வது கல்வி ஸ்தானம் நல்லா இருக்கு. சரிங்களா? நல்லாவே படிப்பாங்க. மாணவ மாணவிகள பொறுத்தவரைக்கும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்களா வருவாங்க. நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைச்சு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ஆவாங்க. கல்லூரி படிப்பு சிறப்பாவே இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, இந்த படிப்புல அதாவது மகிழ்ச்சியும், படிப்பும் சார்ந்த நண்பர்கள் 2மே சேர்ந்து கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து படிப்பை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல ஈடுபாடுகள் போகும். அதே மாரி 50% படிப்புலயும் கவனம் போகும். 2த்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே நல்லா இருக்கு உங்கள பொறுத்தவரைக்கும். ஒண்ணே ஒண்ணு விட்டு குடுத்து போங்க. பொறுமையா இருங்க. எந்த ஒரு செயல் நடந்தாலும், ஒரு பிரச்சனை வந்தாலும், உடனே உடைஞ்சு போகாம, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சு, பொறுமையா யோசிச்சு முடிவெடுங்க. கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். சரிங்களா? அத மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா தெளிவா இருக்கும். ஏன்னா சனி ராசிக்குள்ள இருக்கும்போது, ஒரு இந்த நிதான போக்கு கொஞ்சம் அதிகமா தேவை. ஆனா அது நிதானத்த சோம்பேறித்தனமா மாத்திக்காதீங்க. நிதானம் வேற, சோம்பல்தனம் வேற. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.